ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து இந்த வருஷம் மே மந்த் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 இயருக்கும் 3 இயர் எல்பிக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ரிசல்ட் எப்படி நம்ம வந்து ஆன்லைன்ல செக் பண்றது, ஆன்லைன்ல செக் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி வந்து ரீவேல்யூவேஷனுக்கு நம்ம வந்து என்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், எந்த டேட் வரைக்கும் நம்ம வந்து ரீவேல்யூவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, யூனிவர்சிட்டி அஃபீஷியலா வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் போல வந்து ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மே மந்த் எக்ஸாமினேஷனுக்கான அந்த அஃபீஷியல் வெப்சைட்லயே வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்திருந்தாங்க. இது இன்னைக்கு டேட்ல வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சர்க்குலேஷன் தான், சரிங்களா? இதை கூட நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இப்போ ரிசல்ட் வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிசல்ட் செக் பண்ணணும் அப்படின்னா அஃபீஷியல் யூனிவர்சிட்டி வெப்சைட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் இடத்துல போயிட்டு ரிசல்ட் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ்ல வரும். அதுல வந்து 3 இயர் எல்எல்பிக்கு உண்டான அந்த அதுக்கான லிங்க் நேரம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் ஐடி, அதாவது உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் யூசர் ஐடி. பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களுடைய பேரு, உங்களுடைய நேம்ல வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் 4 லெட்டரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தா போதுமானது. இதே மாதிரி தான் 5 இயருக்கும் நீங்க வந்து சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும். 3 இயருக்கும் நீங்க வந்து சேம் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ண போறீங்க. இதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க 3 இயருக்கும் நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம், 5 இயருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான 2 செப்பரேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணுங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா லாகின் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு உங்க நேமோடய வெல்கம் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் கோட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடுக்கு நேர்ல ஏத்த மாதிரி இன்டர்னல்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எக்ஸ்டர்னல்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, டோட்டலா உங்களுடைய மார்க் வந்து என்ன, நீங்க பாஸா ஃபெயிலா அப்படிங்கறத உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பி அப்படின்னா வந்து பாஸ், அதாவது பாஸ்னே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இன்டர்னல்ல இருந்து நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்டர்னல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுத்து மூலியமா அந்த தியரி எழுதிருப்பீங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்டர்னல் மார்க்ங்கிறது உங்களுக்கு தனியா இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா டோட்டல் மார்க், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈச் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களால கீழே வந்து காமிச்சிருப்பாங்க. ஏன் வந்து 11 சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா, போன வருஷம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அட்மிஷன்ங்கிறது நம்மளுக்கு ரொம்ப டிலே ஆகி தான் போயிருச்சு. அப்படிங்கிற பட்சத்துல நவம்பர் டிசம்பர்ல தான் நீங்க காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணீங்க. அதாவது 2023 டு 24 இந்த அகாடமிக் இயர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இவங்க வந்து ஒரு செமஸ்டர்ல கிட்டத்தட்ட 11 பேப்பரையும் அவங்க வந்து கஷ்டப்பட்டு படிச்சு தான் அந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. சோ இது வந்து நார்மல் யூஜி மாதிரி கிடையாது. எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு படிச்சாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் பாஸ் மார்க் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து வந்திருக்குது. நானும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். மேபி நீங்க வந்து ஃபெயில் ஆயிருந்தீங்க, எத்தனை சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னு பாருங்க. ஒரு 1 இல்ல 2 இல்ல 3க்கு மேல போச்சு அப்படின்னா நீங்க வந்து ரீவேல்யூவேஷன் போறது வந்து வேஸ்ட்னு தான் சொல்ல முடியும். நீங்க 3 சப்ஜெக்ட் கம்மியா நீங்க வந்து ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரீவேல்யூவேஷன் அப்படிங்க நீங்க போடுங்க. அதாவது உங்களுடைய மார்க், உங்களுடைய அந்த பேப்பரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மறுபடியும் வேல்யூவேஷன் பண்றதுக்காக நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லலாம். இதுல மினிமம் பாஸ் மார்க் அப்படிங்கறத பார்க்கும்போது 45% இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் செப்பரேட்லி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இன்டர்னல்லையும் எக்ஸ்டர்னலையும் 45% நீங்க மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து எலிஜிபிள், அதாவது பாஸ் அப்படிங்கறத உங்களால வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னென்ன பாயிண்ட் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க பார்த்த இந்த ரிசல்ட்ல வந்து வித் ஹெல்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்க காலேஜ் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி ரீவாலுவேஷன் ரீடோட்டலிங் ஆஃப் த ஆன்சர்ஸ் ஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வில் பி அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ஆம் தேதி நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 12ஆம் தேதியில இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து ஈச் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 400 ரூபீஸ் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீவேல்யூவேஷனுக்கு வந்து பே பண்ணணும். நீங்க ரீடோட்டலிங்க்கு வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா 200 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுவீங்க. அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மந்த் 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து 12 ஆகஸ்ட் 2024ல இருந்து 20 ஆகஸ்ட் 2024, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 8 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எத்தனை சப்ஜெக்ட்ல இருந்து ஃபெயில் பண்ணிருக்கீங்களோ அதை போயிட்டு நீங்க வந்து ரீவேல்யூவேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்ல செக் பண்ணி பாருங்க, சப்ஜெக்ட் கோட் வைஸா எந்தெந்த சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படிங்கறத உங்களால தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி வந்து ரீவேல்யூவேஷனுக்காக அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி வீடியோ தேவைப்பட்டா சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா ரீவேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ரீவேல்யூவேஷன் பண்ண போறீங்களா இல்ல வந்து ரீடோட்டலிங் பண்ண போறீங்களா அப்படிங்கறத நீங்க நல்லா டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க. ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து உங்க பேப்பரை வந்து மறுபடியும் வந்து மறு மதிப்பீடு அப்படிங்கறத நம்ம வந்து செய்வோம். அதாவது நம்ம எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம் ஒரு 10-15 பக்கம் நம்ம எழுதியிருப்போம் அப்படின்னா அந்த 15 பக்கத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீவேல்யூவேஷன் பண்ணுவாங்க, மறுபடியும் திருத்துவாங்க மேனுவலா. என்னென்ன மார்க்லாம் நீங்க வந்து எடுத்திருக்கீங்களோ மறுபடியும் திருத்துறதுக்கு பேர் தான் வந்து ரீவேல்யூவேஷன். மறுபடியும் வேல்யூவேஷன் பண்றது. ரீடோட்டலிங் பண்றது அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்க எழுதின பேப்பர் வந்து டோட்டல் மட்டும் பண்ணுவாங்க. டோட்டல் மிஸ்டேக்கா இருந்துச்சு அது வந்து சரி பண்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடோட்டலிங் பண்றது. அது ஆன்சர் ஸ்கிரிப்டை கூட வாங்கி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பாத்துக்கலாம். வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்க உங்களுடைய கண்பட உங்க கைப்பட நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த கொஸ்டினுக்கு வந்து எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க அப்படிங்கறத உங்களால வந்து ரீடோட்டலிங் வந்து பண்ண முடியும். பட் ரீடோட்டலிங் பண்றது அந்த அளவுக்கு வந்து நம்ம உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, எக்ஸாம் நீங்க வந்து எழுதிருக்கீங்க, நம்ம ரீவேல்யூவேஷன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பாஸ் ஆகுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மட்டும் ரீவேல்யூவேஷன் போடுங்க. இல்ல நம்மளுக்கு எக்ஸாம் எழுதுறது வந்து நம்ம கம்மியா தான் எழுதியிருக்கோம், பட் வந்து ரீவேல்யூவேஷன் போட்டாலும் நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அரியர் வச்சு நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த பேஜை நீங்க பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படிங்கிற நீங்க கொடுத்தா போதுமானதுங்க. உங்களுடைய அந்த ஸ்கிரீன்ஷாட், அதாவது இந்த ரிசல்ட் பார்த்த காப்பி ஆட்டோமேட்டிக்கா பிடிஎஃப் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கு அப்டேட்ல கொடுத்துருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.